திருப்பரங்குன்றத்தில் பாஜக இந்து முன்னணி அமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன ஆச்சு? யாரால் ஆபத்து? இவர்கள் கட்டமைப்பது முஸ்லிம்களால் ஆபத்து. திருப்பரங்குன்ற மலையை முஸ்லிம்கள் அபகரிக்க பார்க்கிறாங்க. உண்மையில திருப்பரங்குன்ற மலையை முஸ்லிம்கள் அபகரித்தார்களா? ஒண்ணும் இல்லை. அங்க ஒரு தர்கா இருக்கிறது, சிக்கந்தர் தர்கா ஒண்ணு இருக்கு. அது 600-700 வருஷமா அங்க இருக்கு. கீழே கோயில் இருக்கிறது, முருகன் கோயில் கீழே இருக்கிறது, உச்சியில பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த பக்கம் ஓரமா கொஞ்சம் பாதி தூரம் கடந்ததற்கு பிறகு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. 2 கோயில் இருக்கு, ஒரு தர்கா இருக்கு. இந்த நிலையில தான் காலம் காலமாக 600 வருஷத்துக்கு மேலாக அது இயங்கி கொண்டிருக்கிறது. தர்கா இஸ்லாத்துல இல்லை என்றாலும் தமிழகத்துல பல ஊர்களில் தர்காக்கள் இருக்குதானே, அது போன்று இந்த பகுதியில தர்காக்கள் இருக்கிறது. 600 வருஷத்துக்கு மேல அங்குள்ள முஸ்லிம்கள் இந்துக்கள் சர்வ சாதாரணமாக ஒற்றுமை உணர்வோடு புழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள எந்த விதமான மத வெறுப்பும் இல்லை. உன் நம்பிக்கை உனக்கு, என் நம்பிக்கை எனக்கு என்கிற வகையில் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. திடீரென்று இவர்கள் அந்த திருப்பரங்குன்றம் கோவிலை வைத்துக் கொண்டே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு வருஷமா அவங்க அரசியல் ஈடுபடாமல் இருந்தது, இப்போதும் ஈடுபட போவதில்லை. 5-6 வருஷமா என்ன செய்யறாங்கன்னா, கீழே மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்களை போய், இந்து மக்களை போய், வாங்க தீபம் ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க. மலையில நமக்கு தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இல்லையா? நீங்களாம் வாங்க போராடணும்னு கூப்பிடுறான். நீ போப்பான்ட்டாங்க. உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லை, நீ இதை சொல்லிதான் பிரச்சனையை உண்டு போடுவேன், நீ ஊரை விட்டு ஓரமா இரு, ஒதுங்கி இரு, நாங்க நிம்மதியா இருப்போம் என்று இவர்கள் 5 வருட காலமாக, பாஜக, இந்து முன்னணி போன்ற சங் பரிவார் அமைப்புகள் 5 வருட காலமாக தொடர்ச்சியாக இந்த பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில் அப்படிலாம் எந்த தடையும் இல்லை. அவங்க எங்க தீபம் ஏத்தணும் சொல்றாங்க தெரியுமா? சிக்கந்த தர்காவில் வந்து தீபம் ஏத்தணும்ங்கிறாங்க. அதுக்கு எப்படி அனுமதிப்பாங்க? அவனே அனுமதிக்க மாட்டானே. சிக்கந்த தர்காவில் போய் தீபம் ஏத்துறதுன்னா எப்படி அனுமதிப்பாங்க? நாங்க வந்து கார்த்திகை தீபத்தை சிக்கந்த தர்கா அதுக்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் வைப்போம்ங்கிறாங்க. அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல. இதை எப்படி திருப்பினாங்கன்னா, நம்ம முருகன் கோயில தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். வான்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கிறோம், ஒரு பயிலும் வரல. அடுத்து என்ன? இந்த மலையில தர்கா இருக்கலாமா? முருகன் மலையில சிக்கந்த தர்காவா? இடம் கொடுக்க கூடாது. தர்காவை நம்ம இடம்பெயர்ப்பு செய்யணும், தர்காவை நம்ம தூர அகற்ற வேண்டும். அதுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. போப்ப அந்த தர்காவுக்கு நாங்களே போயிட்டு இருக்கிறோம். லோக்கல் மக்கள் சொல்றாங்க, நாங்களே போயிட்டு இருக்கிறோம், நீ யாருப்பாங்க? இந்த வேலையில இங்க காட்டாதன்னு விரட்டி விட்டாங்க. 5 வருஷ காலமா இப்படி பொய்யா சொல்லி, இல்லாத பொல்லாத செய்திகளை சொல்லி, வெறுப்புணர்வு ஊட்டி அங்கே ஒரு பிரச்சனைக்கு உண்டான அடித்தளத்தை போட்டு வருகிறார்கள். அதை தான் இப்பவும் செய்யறாங்க. இப்பவும் என்ன, திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும்னா மலையை ஆட்டந்து அங்க மலை அங்கதானே இருக்கு. மலை இருக்கு, கீழே கோயில் இருக்கு, தர்காவா இருக்கு. எங்கேயும் எந்த பிரச்சனையும் நடக்கல.